Welcome to Memories and Milestones. நான் அபி. Thank you for watching my previous video. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நுவாரா எலியாவில் இருக்க அழகான கலர்ஃபுல்லான சீதா அம்மன் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நுவாரா எலியாவில் வந்து டீ எஸ்டேட்ஸ் போக அங்கே வந்து வெஜிடபிள் பிளான்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. டுவர்ட்ஸ் நம்ம அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அவங்களோட மெயின் பிளான்டேஷன் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா கேபேஜ், கேரட் அண்ட் அவகேடோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அந்த பிளான்டேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த டெம்பிள்குள்ளே போனோம், சீதா அம்மன் டெம்பிள். அண்ட் சீதா அம்மன் டெம்பிளை பற்றி சொல்லும்போது ராமாயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்த இடம் என்னென்னா, ராவணன் வந்து சீதையை அங்கே தான் வந்து சிறைப்பிடிச்சு வச்சதா அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது. அந்த இடத்தோட பேரே வந்து அசோகவனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே வந்து சீதா தேவிக்கு இருக்க ஒரே கோவில் வந்து இந்த டெம்பிள் தான், நுவாரா எலியாவில் இருக்கிறது தான். அண்ட் அந்த டெம்பிள் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நீட்டாக இருந்தது. அங்கே தமிழில் தான் வந்து பூஜை பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு நாள் தான் வந்து சீதா கல்யாணம் நடந்திருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நல்லா நம்ம இந்தியாவிலலாம் எப்படி கோவிலில் பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேருமே வந்து தமிழ் பீப்புளாக இருந்தாங்க. லோக்கலைட்ஸ் எல்லாமே வந்து தமிழ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கோவில். இந்த அருவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அருவியில் தான் வந்து சீதா தேவி குளிச்சதா, அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்ததா ஒரு சொல்கிறாங்க. அங்கே தான் அவங்க வந்து டெய்லி ராமர்கிட்ட வந்து தன்னை காப்பாற்ற சொல்லி ப்ரே பண்ண இடமாவும் சொல்கிறாங்க. இந்த கோவில்லேருந்து இப்படி சைடில் இறங்கி போய் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த ஃபுட் பிரிண்ட் தான் வந்து ஹனுமனோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து சீதா தேவி வந்து ராமரை நினச்சி ப்ரே பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக, அந்த அருவியோட சத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் அந்த அசோக மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான கோவில். மெயின் இதை சந்நிதியாக வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமர் எல்லோரும் இருந்தாங்க. அது போக ஹனுமரும் இருந்தாங்க. அண்ட் அந்த வால் பெயிண்டிங்கில் எல்லாத்துலேயும் வந்து அந்த ராமாயணத்தோட கதைகளை வந்து வரைஞ்சிருந்தாங்க, ராவணனை பற்றி எல்லாமே இருந்தது. அண்ட் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து, ஒரே ஒரு பகுதியான வாட்டர் வந்து அந்த ஸ்ட்ரீம் போது இல்லையா, அந்த அருவி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பகுதியில் வந்து தண்ணி குடித்தா பேட் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீதா தேவி வந்து சபிச்சதாக சொல்கிறாங்க. மற்றபடி ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா நுவாரா எலியாவில் இருக்க இந்த அழகான சீதா தேவி டெம்பிளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். இந்த டெம்பிள் நாங்கள் முடிச்சுட்டு எங்களோட அடுத்த விசிட் வந்து நாங்கள் லேக் கிரிகரி அப்படின்ற இடம் நுவாரா எலியாவில் இருக்கிற அதுக்கு தான் போனோம். ஆனால் அன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 மணி இருக்கோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபாகியாக, ஒரு விசிபிலிட்டியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ குளிர், அவ்வளோ இது. ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து நுவாரா எலியா. அந்த வெதர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நுவாரா எலியாவில் இன்ட்ரெஸ்டிங்லி எந்த ஹோட்டல்லையுமே வந்து ஏசி கிடையாது. ஏன்னா வெதர் எப்போவுமே அங்கே வந்து ரொம்ப சில்டாக தான் இருக்கும், கோல்டாக தான் இருக்கும், மழை வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகான இடம்.
இந்த ரம்போடா ஹனுமர் டெம்பிள் வந்து ஒரு அழகான மலை மேலே இருக்குது. இந்த இடம் வந்து சின்மயானந்த சுவாமிகள் ஆசிரமமாக இருந்த இடத்த ஹனுமர் டெம்பிளாக கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகெயின் இங்கே வந்து உள்ள அலௌட் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் என்னால் கோவிலுக்குள்ளே காமிக்க முடியல. 2 வழி இருந்தது இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வர மாதிரி இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் வயசானவங்க, நடக்க முடியாதவங்களால கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் பேக் சைடில் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி வீல் சேர் ஆக்சசபிள் அந்த மாதிரி இடம் இருந்தது. ஸோ அது வழியாக நம்ம வந்து வரலாம். அண்ட் இந்த கோவிலில் வந்து ஹனுமர் மட்டும்தான் மெயின். நம்ம நாமக்கல்லில் இருக்க மாதிரி, பஞ்சவடியில் இருக்க மாதிரி அந்த மாதிரி பெரிய ஹனுமர் மட்டும்தான் இங்கே இருந்தார். ஹனுமர் வந்து தன் படைகளோட அங்கே தான் இருந்து ரெடியாகி போருக்கு போனதாக சொல்கிறாங்க. ராவணன் கூட போருக்கு போனது, கடைசி போர் இருக்கு இல்லையா, அது அந்த ரம்போடான்ற இடத்துல இருந்து தான் கிளம்புனதாக சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே அந்த ஹனுமர் கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் ஹாலு அது எல்லாமே இருந்தது. இங்கேயும் தமிழில் தான் பூஜை பண்ணாங்க. நிறைய தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த கோவில் பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி புளி சாதம், தயிர் சாதம், மீல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நிஜமாலுமே வந்து வர்த் விசிட்டிங் இந்த 2 டெம்பிளும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நாங்கள் அழகான இந்த 2 கோவிலை பார்த்துட்டு அந்த ஹாப்பினஸோட, அந்த டிவைன் ஃபீலிங்கோட டுவர்ட்ஸ் கொலம்போ ட்ராவல் பண்ணோம். அண்ட் நுவாராலேருந்து கொலம்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 hours ஆச்சு எங்களுக்கு. அன்றைக்கி ஓவர் நைட் நாங்கள் வந்து ஃபேரவே கொலம்போ அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஹோட்டல். ஏன்னா அந்த ஹோட்டலோட ரூஃப் டாப்லேருந்து டைரெக்டாக வந்து எங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தான் ஆப்போசிட்லேருந்து ரூஃப் டாப் வியூவில் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அதுக்கப்புறம் டயக்னலாக அந்த ரூஃப் டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த லோட்டஸ் டவர் வந்து தெரிஞ்சுது. அண்ட் அந்த லோட்டஸ் டவரில் நைட்டில் வந்து அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர்ஸ் வந்து அழகாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அமேசிங்கான டின்னர் எல்லாம் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஹோட்டலில். ஸோ ஃபேரவே கொலம்போ நெக்ஸ்ட் டைம் யாராவது கொலம்போவில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் மார்னிங் செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் போகிற வழியில் ஜென்ரலாக அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம சென்னையோட பாண்டி பஜார் மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து நத்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சென்னை அந்த மாதிரியும் எனக்கு இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட் வந்து சென்னை வந்துட்டோம். அண்ட் இந்த ட்ரிப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய இன்லாஸ் அண்ட் என்னோடய அம்மா எல்லோரும் ட்ராவல் பண்ணோம். என்னோடய பையன் ரொம்ப ரொம்ப இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணான். நாங்கள் எவ்ரி இயர் இனிமேல் வந்து இந்தியா போகும்போது இந்த மாதிரி மினி ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது எங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் அவங்கள மாதிரி வீட்லேயே இந்தியாவிலேயே இருந்தவங்களுக்கு எங்கள் கூட வந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. பட் இந்தியாவில் வந்து இந்தியா பக்கத்தில் அந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதையுமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த ட்ரிப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.